வாடகை பாக்கி 20 லட்சத்தை கொடுக்காமல் யுவன் சங்கர் ராஜா வீட்டை காலி செய்ய முயற்சிப்பதாக வீட்டு உரிமையாளர் புகார் அளித்த விவகாரத்தில் களங்கம் விளைவிப்பதற்காக தவறான புகார் அளித்ததாக கூறி யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். வாடகை பாக்கி 20 லட்சத்தை கொடுக்காமல் யுவன் சங்கர் ராஜா வீட்டை காலி செய்ய முயற்சிப்பதாக வீட்டு உரிமையாளர் புகார் அளித்த விவகாரத்தில் களங்கம் விளைவிப்பதற்காக தவறான புகார் அளித்ததாக கூறி யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அன்பை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வீட்டின் உரிமையாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வீட்டிற்கு வாடகை அளிக்கவில்லை என்று அந்த வீட்டின் உரிமையாளர் ஒருவர் அந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக யுவன் சங்கர் ராஜாவின் வழக்கறிஞர் சட்டப்பூர்வமாக தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இதில் தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக தவறான புகார் அளித்த வீட்டு உரிமையாளருக்கு 5 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட உள்ளதாக தற்போது இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதாவது தனது வாடிக்கையாளரான யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அந்த ஸ்டூடியோவில் யுவன் ஸ்டூடியோ என்ற அந்த ஸ்டூடியோ நடத்தி வருவதாகவும், அதே போன்று இரு தினங்களாக தனது வாடிக்கையாளரின் பெயரில் அதிர்ச்சியூட்டும் வகையில் தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் கட்டுரைகள் மூலமாகவும் பரவி வருவதாகவும், அதே போன்று அந்த இடமானது குத்தகைக்கு விடப்பட்ட இடம் என்றும் அதற்கு எப்படி வாடகை செலுத்த முடியும் என்றும் அந்த அறிக்கையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது அந்த யுவன் ஸ்டூடியோ இருக்கக்கூடிய அந்த இடமானது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட இடம் என்றும் அதற்கு வாடகை செலுத்த முறையான அந்த சட்டபூர்வமான அந்த முறைப்படியே அந்த இடமானது குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கு வாடகை செலுத்த தேவையில்லை என்றும், ஆனால் வீட்டின் உரிமையாளர் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வீட்டின் அந்த இடத்திற்கு வாடகை அளிக்கவில்லை, அதாவது 20 லட்சம் ரூபாய் அளவில் வாடகை அளிக்கவில்லை என்று அந்த இதில் தெரிவித்துள்ளதாக கூறுகின்றார். அதே போன்று நில உரிமையாளர் பிரதிநிதியான ஜமீலா அவர்கள் வழங்கிய கட்டுரைகள் மற்றும் நேர்காணல்களில் தனது வாடிக்கையாளரான யுவன் சங்கர் ராஜா அவர்களை மோசமான முறையில் அவதூறுகளையும் பரப்பியபடியும் அதில் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் அடுத்த வாரம் அளவில் இதற்கு நஷ்டஈடு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியதாகவும், அவதூறாக பேசிய வழக்கில் காரணமாகவும் அடுத்த வாரம் அளவில் அவதூறு மான நஷ்டஈடு வழக்கு, அதாவது 5 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்டஈடு வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் யுவன் சங்கர் ராஜா அவர்களின் வழக்கறிஞர் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்.